everyone. இன்னைக்கு British course ஸ்கின் டைப் பத்தி பார்க்க போறோம். ஏன் இந்த ஸ்கின் டைப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபேஷியல் பண்ண போறோம் அப்படினா எந்த மாதிரி கிளையன்ட்க்கு எந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம வீட்லயே ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்படினா நமக்கு என்ன ஸ்கின் டைப்னு தெரிஞ்சா மட்டும் தான் அதுக்கேத்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி கரெக்ட்டா நம்ம ரிசல்ட் கொண்டு வரலாம். அதுக்காக தான் நம்ம ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மஸ்ட். வாங்க ஸ்கின் டைப்னா என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கின் டைப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீபம் அப்படின்ற ஆயில் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அது எந்த அளவுக்கு அதிகமாக செக்ரேஷன் ஆகுது, அது கம்மியாக ஆகுதா அப்படின்றத வச்சு நம்ம என்ன ஸ்கின் டைப்ன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். அதை ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான கிளைண்ட்டுக்கு கரெக்டான ஃபேஷியல் நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும், கரெக்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்காகவும், இந்த கரெக்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் அண்ட் இரிட்டேஷன் ஆகும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன ஸ்கின் டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கின் டைப் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின். இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறது வந்து ஆயில் அதிகமாகவும் இருக்காது, ஆயில் கம்மியாகவும் இருக்காது, ட்ரையாகவும் இருக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும். அதுதான் நார்மல் ஸ்கின். ஆயிலி ஸ்கின் வந்து அதிகப்படியான ஆயில் இருக்கும், ஃபேஸ் பார்க்க நிறைய பிம்பிள் இருக்க மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து அது ஆயிலி ஸ்கின். ட்ரை ஸ்கின் வந்து அது கம்மியான ஆயில் இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அது ட்ரை ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் வந்து இந்த டி ஜோன் மட்டும் ஆயிலாக இருக்கும், இந்த இடம்லாம் மட்டும் சீக்லலாம் வந்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா அது காம்பினேஷன் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின்னா எந்த ஒரு க்ரீம் போட்டாலுமே அது நமக்கு சூட் ஆகாது, எது போட்டாலுமே அடிக்கடி இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். நம்ம என்ன ஸ்கின் டைப்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க லைட் கிளென்சர் போட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு 30 மினிட்ஸ். ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணாமல் ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆயிலாக இருக்கா, இல்லை ட்ரையாக இருக்கா, இல்லை டி ஜோன் மட்டும் ஆயிலாக இருக்கா, அப்படிலாம் பார்த்து உங்கள் ஸ்கின் டைப் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஸ்கின் டைப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்டல் கிளென்சரும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து க்ரீமி ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து க்ரீமி கிளென்சர், ரிச் மாய்ஸ்சரைசர், அதாவது க்ரீமாக இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர், ஹைட்ரேஷன் ப்ராடக்ட், ஹைட்ரானிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட் ஆகிக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட். அப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேட்ச் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட்குள்ளே போகணும். எல்லா ஸ்கின் டைப்புமே இதை பண்ணனா ரொம்ப சேஃபாக இருக்கலாம். தேர்டு வந்து ஆயிலி ஸ்கின் வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் எப்படி க்ரீமி கிளென்சர் யூஸ் பண்ணுவீங்களோ, க்ரீமி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்க்கு வந்து நீங்கள் ஜெல் டைப்பில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்க்கு ஜெல் கிளென்சர், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், நான் காம்பனஜெனிக் சன்ஸ்கிரீன், அதாவது க்ரீமியாக ஆயில் ஃப்ரீயாக இருக்கிற சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும். காம்பினேஷன் ஸ்கின்க்கு நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். பேலன்ஸ்டு ஆயில் அண்ட் ஹைட்ரேஷன் இருக்க மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.